ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி 1 pot சிக்கன் குழம்பு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சீக்கிரமாக. இது இட்லி, தோசை, நம்ம ரைஸுக்கு எல்லாத்துக்குமே, சப்பாத்தி கூட இது நம்ம சாப்பிட்லாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான இதெல்லாம் பார்த்துடலாம். பாருங்கள், நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த பெரிய சைஸு வெங்காயம் 2 நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, பிரிஞ்சி இலை, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், பட்டை லவங்கம், இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம சோம்பு, பட்டை லவங்கம்லாம் இதில் போட்டுடலாம். இதிலே நம்ம பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுடலாம். நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் போட்டுடலாம் இதுலேயே. இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம இந்த 2 தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சதையும் இதிலே போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி. இதே நம்ம இதிலே நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்ச இந்த சிக்கனை இதிலே போட்டுடலாம். இதை இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த சிக்கன் போட்டு நல்லா பாருங்கள், இன்னும் ஒரு நல்லா 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம இப்படியே நல்லா வதக்கி விடணும். இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அந்த சிக்கன் வதங்கிறதுக்குள்ளே ஒரு தேங்காய் விழுது ஒன்று அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 4 சில் தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது கசகசா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்ச ஒரு டீஸ்பூன் கசகசா. இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம இந்த சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் விழுதை இதிலே போட்டுடலாம். இப்போ இந்த தேங்காய் விழுது இதில் போட்டுட்டு இந்த மிக்ஸி ஜாரு கழுவின தண்ணியும் இதிலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் இது கொதி வரட்டும். இந்த தேங்காய் ஊற்றி இப்போ நம்மளுக்கு இதில் திட்டமாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அதிகமாக விட வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு சால்ட் போட்டுடலாம். அவ்வளோதான். இது நம்ம இப்போது குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து இருக்குது. இதிலே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான். இந்த 1 pot சிக்கன் குழம்பு அவ்வளோதான். இந்த 1 pot சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது நல்லா சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை நம்ம எல்லாத்துக்குமே இதை நல்லா சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எல்லாம் ஒன்றா போட்டு தாளித்து அப்படியே 2 விசில் விட்டுட்டால் சரியாக போயிடும். டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து இருக்குது. இப்போ இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.